அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. எல்லாருமே எனக்கு அதிக அளவில் சப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க. நிறைய பேர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறீங்க, ரொம்ப பாசமாக இருக்கிறீங்க. அத்தனை பேர்த்தினுடைய விசஸும், அதாவது உங்களுடைய வாழ்த்துக்களே எனக்கு கமெண்ட்டில் கொடுத்துருக்குறீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்வேன்னே தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா முகம் தெரியாத உறவுகள் நாம் எல்லாமே இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒன்றில் இணைஞ்சிருக்கிறோம். எனக்கு இத்தனை புது உறவுகள் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025ஆம் ஆண்டு நீங்கள் பட்ட அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி இனி இன்றைக்கு பிறந்திருக்குது பாருங்கள். இந்த புத்தாண்டானது உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி உள்ளதாக நீங்கள் விருப்பப்பட்டதெல்லாம் அடையக்கூடிய வருடமாக இருக்கணும்ன்ட்டு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா நமக்கு அற்புதமான ஒரு நாளில் தான் பிறந்திருக்குது. அதாவது தமிழ் தேதி பார்க்கும்போது மார்கழி 17. இதில் வர 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 8ங்கிற சேர்க்கை கிடைக்கும். 8ங்கிற எண்ணை பற்றி நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன். அளவில்லாத செல்வத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான எண், இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடான எண் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது. வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருடைய வழிபாட்டுக்கும் குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. பொதுவாகவே இந்த நாளில் பணம் சேர்வதற்கும் நகை சேர்வதற்கும் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படிங்கும்போது அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி பிரதோஷம் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வளர்பிறை பிரதோஷம். மேலும் இது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இதை நம்ம குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஒரு லீடர்ஷிப்பை, தலைமை பண்பை, ஒரு ப்ராக்ரெஸை கொடுக்கக்கூடிய 111 அப்படிங்கிற எண் சேர்க்கையில் பிறந்திருக்குது. அந்த சேர்க்கை இந்த தேதியில், மாதத்தில், வருஷத்தின் கூட்டுத்தொகையில் நமக்கு வந்திருக்குது. இந்த அற்புதமான நாளில் நம்ம வீட்டில் 3 முக்கியமான பொருட்களை வாங்கி வைப்பதன் மூலமாகவும், காலையில் அல்லது இந்த நாள் முடியறதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அஃபர்மேஷனை சொல்வதன் மூலமாகவும் இந்த 2026ல் நம்ம கோடீஸ்வரர் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இது குறித்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறேன். பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்று காலை அல்லது மாலை நேரத்தில் வீட்டில் நீங்கள் எந்த தீபம் ஏற்றினாலும் சரி, அதில் ஒரு குறிப்பிட்ட பொருள் சேர்த்து ஏற்றினீங்க அப்படின்னாலே போதும், நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் வீடியோ போட்டிருக்கிறேங்க. அந்த குளியல் முறையை இன்று இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பண கஷ்டமும் நீங்கி இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பண மழை பொழியும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கையில் காசு தங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள், அந்த மாதிரியெல்லாம் ஒரு நிலை இனி உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா தாராளமாக பணம் பொருளும். இப்போ நான் மேலே சொன்ன வீடியோஸ்னுடைய லிங்க்கெல்லாம் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்து ஏதாவது 1 2வது செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான பரிகாரத்துக்குள்ளே போயிடலாமா? இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது, பவர்ஃபுல்லானது. வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும், வருடம் முழுக்க நமக்கு பணவரவுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதை செய்யறதுக்கு நேரம் காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நம்ம தாராளமாக செய்யலாம். வியாழக்கிழமை நாளில் யமகண்ட நேரங்கிறது காலையிலேயே முடிஞ்சிருச்சுங்க. ராகு காலம் மட்டும் மதியம் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். சரி, தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு ஒரு ரூபாய் நோட்டு தேவைப்படுது. 10 ரூபாய், 20 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபான்னு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. ரூபாய் நோட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல அதனுடைய சுருக்கத்தை எல்லாம் போக்கிடுவோம். அதுக்கு உள்ளே எழுதியிருக்கிற அந்த சீரியல் நம்பர், அந்த அமௌண்ட்டு எல்லாத்தையும் நம்ம படிப்போம். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ரூபாயை நாம் கவனிச்சோன்னா அது நம்மளை கவனிக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த பரிகாரத்தை செய்யும்போது கீழே ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சுட்டு பண்ணுங்கள். பச்சை கலரில் துணி வச்சுருந்திங்கன்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா குபேரருக்குரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை, அது இல்லை அப்படிங்கும்போது மஞ்சள் அல்லது வெள்ளை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ரூபாய் நோட்டை நல்லா விரித்து வச்சுக்கோங்க. இதில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் வைங்க. முதல்ல ஒரு பட்டை வைங்க. பட்டை நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னே சொல்லாங்க. அதை வச்சுக்கோங்க. அடுத்தது 2 கிராம்பு, மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக 2 எடுத்துக்கோங்க.
அடுத்தது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பணவசிய பொருள். மேலும் இது பெருமாளுக்குரிய மார்கழி மாதம். அவருக்கு பிரியமான பச்சை கற்பூரத்தை நம்ம எந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தினாலும் நமக்கு நல்ல பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த பச்சை கற்பூரத்தை பேனா மாதிரி பிடிச்சிட்டு இந்த ரூபாய் நோட்டில் ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பீஜ மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. நல்லா அழுத்தமாக வந்துட்டு எழுதிக்கோங்க. நீங்கள் எழுதுறது யாருக்கும் தெரியாது தான், இருந்தாலும் நம்ம வந்து இந்த ரூபாய் நோட்டில் எழுதுறது சிறப்பு. ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ அந்த பச்சை கற்பூரத்தை அந்த பட்டைக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுருங்க. நம்ம கிராம்பு ஏன் வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது பணவரவில் இருக்கிற அந்த தடைகளை நீக்கும். அதாவது மணி பிளாக்கேஜஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணும். அதுக்காக தான் இது 2 வச்சுருக்கோம். அடுத்து நம்ம வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் 2 ஏலக்காய். ஏலக்காய் வந்து பெருமாளுக்கும் பிடிக்கும், மகாலட்சுமி தாயாருக்கும் பிடிக்கும். நல்ல ஒரு பணவசிய பொருள். விதைகள் வெளியில் தெரிய மாதிரி 2 ஏலக்காய் எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ மொத்தம் நம்ம எத்தனை பொருள் வச்சுருக்கோம்? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம். இன்னும் 1 நம்ம வைக்கணும். அது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். இப்போ என்கிட்ட ஜவ்வாது வந்து இருக்குது, அதனால் நான் ஜவ்வாது எடுத்துக்கிட்டேன். நீங்கள் புணுகு வச்சுருக்கீங்க, அரகஜா வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஜவ்வாது கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ எடுத்து இதை நம்ம இந்த பத்திரிக்கைக்கெல்லாம் 4 ஓரத்துலேயே வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். இல்லைனா நடுவில் அந்த ரூபாய் நோட்டில் அப்படி இப்படி இதை நீங்கள் பூசி விடலாம். மொத்தத்தில் ரூபாய் நோட்டில் இந்த ஜவ்வாதினுடைய வாசம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ரூபாய் நோட்டு இதை அப்படியே வச்சுருங்க. முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. கோடுகள் இல்லாத அன்ரோல்டு ஒயிட் ஷீட்டும் ஒரு பச்சை நிற பேனாவும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டிக்கிறேன் பாருங்கள். இந்த சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க. இது நமக்கு வருடம் முழுக்க பண வரவை வந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பிள். பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். நீங்கள் அப்படியே பாஸ்போர்ட் வச்சுட்டு பாருங்கள். மேலேருந்து கீழே அப்படியே ஒரு முக்கோணம், கீழேருந்து மேலே இப்படி ஒரு முக்கோணம், அதாவது இன்ஃபினிட்டி மாதிரி முக்கோணத்தை வந்து போட்டுக்கணும். நடுவில் ஒரு முக்கோணத்தை போட்டுட்டு இந்த கோட்டை போட்டுட்டு இந்த ஸ்பைரல் சிம்பிள் நடுவில் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கணும். இதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இந்த ரூபாய் நோட்டை ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து மடித்து இந்த பேப்பருக்குள்ளே வந்து வைக்கணும். இந்த பொருட்கள் கீழே விழுகாத மாதிரி இந்த ரூபாய் நோட்டை மடிச்சுக்கோங்க. அதன் பிறகு இந்த பேப்பரில் இந்த சிம்பிளுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த பொருட்கள் காசு எதுவுமே கீழே விழுகாத மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இதுவே பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு நூல் போட்டு கூட நீங்கள் கட்டிக்கலாம். அப்படி நூல் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பச்சை நிற நூல், வெள்ளை நிற நூல் அல்லது மஞ்சள் நிற நூல், இந்த 3 கலர் மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க இது ஒரு 10 நிமிஷமாவது மகாலட்சுமி தாயார் படத்தின் முன்பு அல்லது பெருமாள் படத்தின் முன்பு, உங்களுடைய இஷ்ட தெய்வம் படத்தின் முன்பு வந்து வச்சு இந்த வருடம் முழுக்க எனக்கு பணம் வந்து தாராளமாக வந்துக்கிட்டே இருக்கணும், எந்த தடையும் ஏற்படக்கூடாதுன்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பீரியட்ஸில் இருக்கிறவங்க மனதுக்குள்ளாரையே வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது எந்த திசையை பார்த்து உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு தான் செய்யணும். கீழே கண்டிப்பாக ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சு செய்யுங்க. சூப்பரான பலன் வந்து நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ சாமிக்கிட்ட வச்சாச்சு. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பூஜை அறையிலே இந்த காசை வந்து நீங்கள் வச்சிடலாம். ஒரு பர்ஸு வச்சு நீங்கள் அங்கேயே கூட வச்சிடலாம். இல்லைனா பீரோவில் எடுத்துகிட்டு போயிட்டு செலவு செய்யாத மாதிரி ஒரு அந்த லாக்கர் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இதை ஓராண்டு வரைக்குமே நீங்கள் எடுக்க வேண்டாம், 1 வருஷம் வரைக்கும் எடுக்க வேண்டாம். அடுத்த நியூ இயர்க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கூட போதும், சரிங்களா? அதுக்குள்ளே இந்த ஏலக்காய் வந்து வாசம் போயிருக்கும், பச்சை கற்பூரமும் காற்றுல கரைஞ்சி போயிருக்கும். இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஓராண்டுக்குள்ளே பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்பட்டிருக்கும். அற்புதமான பரிகாரம், எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.